ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கனவா கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு, 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகு, இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட் எடுத்து கனவா. ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு அது போடுங்க. அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை அது போட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கு, அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு வதக்கும் போது தான் அந்த ஆனியன் நல்லாவே வேகும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு 2 பெரிய பச்சை மிளகு நீல வாட்டில் கட் பண்ணி இந்த பச்சை மிளகையும் போட்டுடுங்க. அடுத்து இஞ்சி வெளுத்தூள் 2 சேர்த்து நம்ம தள்ளி வச்சுருக்கோம், மிக்சியில் ஆட்டலை, தள்ளி போடும்போது இன்னும் டேஸ்ட்டு கூடும். தள்ளி போட்டிருக்கிற இஞ்சி வெளுத்தூள் அதை எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு சிம்மிலே போட்டுடுங்க. நம்ம அந்த ஹை ஃப்ளேம் வச்சும்போது தீஞ்சு போயிடும். கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் தான் போடுங்க. இந்த தீ கூட்டாதுங்க. சிம்மில் போட்டு 10 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே அது ஆனியன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, அது கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. நல்லா வதக்கின பிறகு மசாலா போடலாம். நான் இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, சோம்பின் பெருஞ்சீரக பொடி, 3/4 ஸ்பூன் நல்ல மிளகு. இந்த கனவா கிரேவிக்கு நல்ல மிளகு அம்புட்டு டேஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல மிளகு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வதக்குங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வதக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவாய் அதில் போட்டுடுங்க. கனவாயை போட்டுட்டு நல்லா அந்த கனவாய் அந்த ஆனியன் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி. நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா அது கனவாயிலே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம நிறைய தண்ணி வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ கிரேவி தான் பண்ண போகிறோம், கனவா கிரேவி. அதனால் 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு பொத்து வைங்க. இப்போ தீ கொஞ்சம் கூட்டி வச்சா போதும். ஆனால் இடையில கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்களே பார்க்குறீங்க, அந்த 1/4 கப்பு தண்ணி தான் ஊற்றினேன், ஆனால் நிறைய தண்ணி இருக்குது. ஏன்னா இது கனவாயில் உள்ள தண்ணி. இப்போ கொஞ்சம் கிண்டி போட்டுட்டு மூடி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிண்டி வைங்க. இதில் மறுபடியும் தண்ணி நிற்குது, அப்போ இதை ஒரு சிம்மில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றல வர.
இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் சிம்மில் போட்டு தான் 10 மினிட்ஸ் விட்டேன். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் வற்றி இந்த கனவா கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கனவா கிரேவி வந்து சாதத்துக்கு கூட அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக் வந்து என்னோடய இன்னும் வீடியோஸ் எனக்கு மேம்படுத்த உதவும். அடுத்து வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்த மல்லி இலை எடுத்து மேலே தூவி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.